நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. அவருக்கு ஆதரவு கிடையாது. அவரை பாரபட்சமாக நடத்துகிறார்கள் என்ற முழங்கல்களும் கூக்குரல்களும் தேவையில்லாத விஷயங்கள். இதற்கு மாறாக நம்பிக்கை நிறைந்தவர் பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்கிறார். நான் கடவுளின் குழந்தை என்பதால் எனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நான் சிறந்தவன், உயர்ந்தவன் என உறுதி கொள்கிறார். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. அவருக்கு ஆதரவு கிடையாது. அவரை பாரபட்சமாக நடத்துகிறார்கள் என்ற முழங்கல்களும் கூக்குரல்களும் தேவையில்லாத விஷயங்கள். இதற்கு மாறாக நம்பிக்கை நிறைந்தவர் பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்கிறார். நான் கடவுளின் குழந்தை என்பதால் எனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நான் சிறந்தவன், உயர்ந்தவன் என உறுதி கொள்கிறார். இது விங்ஸ் ஆஃப் ஃபயர், அதாவது அக்னி சிறகுகள்ன்ற புத்தகத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்கள் எழுதினது தான். இது தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதனின் அவனுடைய பர்சனாலிட்டி, தன்னம்பிக்கை நிறைந்த மனிதனின் ஒரு கேரக்டர். அவனுடைய குணம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அவன் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன். யார் முன்னாடியும் அவன் மண்டியிட மாட்டான். எனக்கு ஆதரவு கிடையாது, என்னை பாரபட்சமாக நடத்துகிறாங்க, இந்த மாதிரி முணங்கல்கள்லாம் அவருக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கு பதிலாக தன்னம்பிக்கை நிறைந்தவர் பிரச்சனைகளை நேரடியாக அவரே எதிர்கொள்கிறார். நான் கடவுளின் குழந்தை என்பதால் எனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நான் சிறந்தவன், உயர்ந்தவன் என உறுதி கொள்கிறார். தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன் எப்படி இருக்கான்றத மிக அழகாக படித்து திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாருங்க, நம்மளுக்கு இதை அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர், அந்த அக்னி சிறகுகள்ன்ற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையானது. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்கள் இதை படித்து பாருங்கள். ரொம்ப இனிமையான ஒரு வரிகள், உயர்ந்த வரிகள், தன்னம்பிக்கை வரிகள். ஒரு தன்னம்பிக்கை மனிதனுடைய ஸ்போர்ட்டிவ் வேர்ட்ஸ், அவனுடைய கேரக்டர், அவனுடைய பர்சனாலிட்டி,